கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா. இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த உயிரிழப்பும் எந்த இதுவுமே கிடையாது. இவங்களா பார்த்து ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கேட்பார். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நான் ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இந்த மக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம சொன்னாலும் அதை கேட்காம சரி நமக்கு பிடிச்சவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் போனாலும் உங்களுடைய குழந்தைகளை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அதை கேட்கவே மாட்டுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? வாங்க விஜயை பார்க்கலாம், வாங்க கமலஹாசனை பார்க்கலாம், வாங்க ரஜினிகாந்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. கூட்டு போகிறப்ப இப்போ கரூரில் இன்றைக்கி நடந்த அந்த சம்பவம் மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இத்தனைக்கும் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கரூரில் போய் அங்கே ரோட்டில் படுத்துட்டு ஒரு குழந்தையோட ஒருத்தவர் பேட்டி வேறு கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஜய் வராரு, அவருக்காக நான் ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி, அது குழந்தையோடு வந்திருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நான் மக்களை தான் இதில் நம்ம குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதை நிறைய அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிஎம்கே பார்த்தீங்கன்னா இதை அரசியலாக்குறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே விஜயை ஒழிப்பதற்கு டிஎம்கே போடும் நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே, இது சும்மா செட்டப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம். 36 பேர் விஜய் அவர்களுடைய கரூர் பொலிட்டிக்கல் ரேலியில் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இதில் 11 ஆண்கள், 17 பெண்கள், 8 குழந்தைகள். அதில் 5 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு வருது. நிஜமாகவே இது நெஞ்சை உலுக்கிய சம்பவம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு யார் பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் காவல்துறையுடைய பங்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா காவல்துறை போதுமான அளவு பெர்மிஷன் கேட்கும் பொழுது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி விஜய் கரூரில் போகும் பொழுது கிட்டத்தட்ட மக்கள் அலைகடலென திரண்டுட்டாங்க. அதுவும் அந்த பகுதி பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லை, அப்படியே குறுகலாக இருக்குது. அதுலேயும் அடைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி இந்த விபத்து நடந்தது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசினார். என்ன அப்படின்னா, திடீர்னு விஜய் அவர்கள் பேசும் பொழுது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ கரண்ட்டும் கட் ஆகிருக்கு. ஸோ எட்டி பார்க்கும் பொழுது அவர் பேச்சு என்ன பேசுகிறான்னு கேட்கல. ஸோ நெருக்கி வரும் பொழுது எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே இது ஒரு ஸ்டாம்பேட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினான காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இதில் டிஎம்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த ஆல்கஹாலில் இறந்தாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் ஒரே மதிக்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதை பயங்கரமாக பூதாகரமாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி வரிசையாக எல்லாரும் இரங்கல்கள் தெரிவிக்கிறாங்க. ரஜினிகாந்த்லாம் எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாயை திறக்க மாட்டார். பட் அவர் முதல் ஆளாக இது வாயை திறந்தது அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அடுத்து கமலஹாசன் அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் பார்த்திங்கன்னா இதை இரங்கல் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் நேராகவே இன்றைக்கி இன்றைக்கே போகிறேன்னு இருக்கார். முதல் நாளைக்கு போகிறேன்னாரு, இன்றைக்கே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன காரணமாக இருந்தாலும் சரி, ரசிகர்கள், மக்கள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைவன் வரான் இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வரார் அப்படின்னா அவரை ரசிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் கூட்டம் கூடணும், அவருக்காக அவ்வளோ தூரம் திரண்டு போகணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பட் அதற்காக ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா நெரிசலில் சிக்கி இன்றைக்கி இறந்த மாதிரி இது ஏற்கனவே நிறைய இடங்கள் நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தப்பிச்சிட்டாங்க எப்படியோ. பட் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு தூரம் மக்கள் பார்த்திங்கன்னா மாட்டிட்டாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரில. இதற்கு என்ன தான் ரூல் போட்டாலும் மக்கள் அந்த பேச்சை கேட்கவே மாட்டுறாங்க. அவங்க இஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இது 3வது தடவை விஜய் சொல்கிறாப்புல இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகளை கூட்டு வராதிங்கன்ட்டு. அப்படி இருந்தும் திரண்டு வராங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? கேப் 10,000 பேருக்கு வாங்கியிருக்காங்க பெர்மிஷன். ஆனால் 10,000க்கு மேலே இன்றைக்கி ஆட்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது, ஸோ விஜய் அவர்கள் வலியுறுத்தியும் இவ்வளோ தூரம் நடக்குது அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல முடியும்?
காவல்துறையும் வந்து அவங்களுக்கான அந்த இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி மக்கள் வந்து பொங்கி எழும்புது. இதற்கு வந்து நம்ம டிஎம்கே வந்து டிவிகே என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து குத்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டிஎம்கே என்ன சொல்கிறாங்க, டிவிகேல வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சரி, அதுக்கடுத்து அவர் புஷி ஆனந்த் அவர்களும் சரி ஒரு இது கூட போடல. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து எதுனா ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு இரங்கல் செய்தி இருக்காதா? ஏன்னா அப்படியே போகிறாரு. இது எனக்கு பேசும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. விஜய் கிட்ட வந்து மைக் கொடுத்து என்னங்க 30 பேர் இறந்துருக்காங்க, என்னங்க பேசுங்கன்னு சொன்னால் பதட்டமாக போகிறாரு. எனக்கு புரியுது, அவருக்கு வந்து இப்போ பயங்கரமாக உறுத்திட்டு இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து இவ்வளோ தூரம் பேசி டக்குன்னு வந்து இவ்வளோ தூரம் இறந்துட்டாங்களே எல்லாருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து இருக்கிறது ஒரு பக்கம் புரியுது. பட் இருந்தாலும் ஒரு இரங்கல் ட்வீட்டு இல்லை அட்லீஸ்ட் வந்து நான் பேசுகிறேன், எனக்கு தெரியும், புரியுதுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட போகலாம். எதையுமே ஒரு ஃபீலிங்ஸ் காட்டாமல் அப்படியே போகிறது அப்படிங்கிறது இது வரைக்குமே டிவிக்கிலேருந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது எல்லாம் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இதில் என்னென்னா டிவிகேவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அடுத்து வந்து தலைவராக இருக்கட்டும், யாருமே அங்கே வந்து மக்களுக்காக இல்லை. அங்கே அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஎம்கேக்காக இறங்கி போய் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்டாலின் வந்து போகிறாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே விரைந்து கொண்டு இருக்கிறப்ப விஜய் கட்சியிலேருந்து விஜய்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு சைடு கூட இன்னும் வந்து வராது அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இது யாருமே வந்து இறக்கலை, நியூஸுக்காக வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நேரில் அது பார்த்தா தெரிலங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. அதை பார்க்கும்பொழுது நிஜமாகவே ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது. சரியா? அது வந்து சில பேர் பார்க்குறப்ப அது தெரிஞ்சிருக்காது. சரியா? ஆனால் உண்மையிலே வந்து இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ தூரம் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம நேராகவே வந்து பார்த்திங்கன்னா பேசணும், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வச்சு பேசணும். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, உண்மையான செய்தி தான், இது யாரும் ஃப்ரேம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சரி, இந்த பிரச்சனையை அரசியலாக்காமல் டிஎம்கே டிவிகேன்னு சொல்லி டிவிகே டிஎம்கேன்னு சொல்லாமல் மக்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் மக்கள் பக்கம் தான் திருப்புறேன். இது அரசியல் சம்மந்தமே கிடையாது. அதாவது ஆக்டராக பாருங்கள், தலைவராக பாருங்கள், அதுக்காக உள்ளே போயிட்டு நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்றதுக்காக சொல்லி, அதாவது விஜய்க்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அதாவது பேசுகிற டைலாக் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உணர்வுபூர்வமாக பேசுகிறீங்க, ரைட்டு. பட் குழந்தைங்க என்ன பண்ணுச்சு பாவம். சரி, நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கீங்க, ஏதோ ஒன்று போகிறீங்க, ரைட்டு, போய் சாவுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் அவங்களுடைய குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்கள நம்பி தானே வராங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்கள பாதுகாக்கான இடத்துல நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லை கொண்டே வரக்கூடாதா இல்லையா? அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். என்ன தான் அறிவிப்பு வெளியிட்டாலும் இவங்க கேட்குற மாதிரி தெரில. இதுக்கு தான் விஜய் அவர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அரசியல் ஆகுங்க உங்களுடைய ரசிகர்களை, அரசியல் நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க, இது இப்படி தான், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றத எல்லா தொண்டர்களுக்கும் பண்ணுங்க. ஏன்னா சும்மா வந்துட்டு விஜய் வராரு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரன்னு ஆடினாங்க. இப்போ வந்து பாருங்களேன், ஒட்டுமொத்த கூட்டமும் விஜய் அடுத்து பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது வருத்தம் தான். இனிமேல் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. அவர் என்ன வீடியோ போட போகிறாரு, எப்படி பேச போகிறாரு அப்படின்றது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக, அதாவது கூட்டு வந்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி வந்து பண்ணிட்டாங்க, ஒழுங்காக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நீங்கள் கூட்டினீங்க, அவளுக்கு ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கினாங்க, அதை மீறி கூட்டியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, காவல்துறையாலையும் வந்து குறிப்பிட்ட லெவல் மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரத்தில் மக்களுக்கு அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆறுதலாக இருந்து இதை நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்பேட்லேருந்து இன்னும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்து விட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்